இப்போ ரீசெண்டா தான் வந்து என் பொண்ணு வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதனால வந்து அவளால இன்னும் வந்து ஒழுங்கா நடக்க முடியல. அடிக்கடி வந்து கீழ விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுனால அவளோட முட்டியில வந்து அடிபடுது. ஸோ, அதனால அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காட்டன்ல ஒரு நல்ல பேண்ட்டும், கையும் வந்து கீழ விழுறதுனால முட்டி தேய்றதுனால அவளுக்கு ஒரு ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட்டும் எடுக்கணும். வீட்ல போட்டுக்கிற மாரி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. நியூ இயர், பொங்கலும் வரதுனால அதுக்கும் சேர்த்து அவளுக்கு புது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் வந்து கொஞ்ச நாளாவே வந்து என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. லஞ்ச் ஏதாவது சாப்பிடலாம், வெளில போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கிளம்பலாம். ஒரு பொங்கல் ஆஃபர் இருந்தால் என் ஒய்ஃப்க்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து vlogல வந்து நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து 12 ஆகுது. ஸோ, இந்த டைமில் நம்ம போயிட்டு அவங்களுக்கு லஞ்சு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாங்கிறதா என்னோட பிளான். ஸோ, இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என் ஒய்ஃபுக்கு வந்து சாம்பார் வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கடையில் சாம்பார் வடையும் ப்ளஸ் எனக்கும் வந்து சாம்பார் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ, எனக்கு மட்டும் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே vlog கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற மகாராஜா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் பைக்கை போட்டுட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் வந்து நம்ம இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற துணிலாம் இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே இடத்துல கம்மியாகவும் இருக்குங்கிறதுனால நம்ம இங்கே வந்து போய் பார்ப்போம். இங்கே நல்லா இருந்தால் இங்கே எடுத்துடலாம், அப்படி நல்லா இல்லைனா வந்து நம்ம இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து கீழே தான் இருக்குது ஜூனியர் கேர்ள்ஸ்னு. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் பொங்கலுக்கு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசு ஆக போகுது. இருந்தாலுமே அவள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே இருக்கிற ட்ரெஸ்லாம் பார்க்குறப்ப இது கண்டிப்பாக அவளுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட கம்மியாக இருக்கிற குழந்தைங்க ட்ரெஸ்ஸை காட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் வந்து பிறந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ, அங்கே வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹேங்கர்லேயும் நிறையா ட்ரெஸ் இருந்துச்சு. அதாவது வந்து கம்மி ரேட்லேயும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து ஒரு பக்கெட்டில் இருந்தது. அந்த பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் போட்டுக்கிற மாதிரி சில பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் எடுத்து நான் எல்லாமே பார்த்தேன், நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாகவே வந்து பிராண்டடாகவே இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக பல்லெல்லாம் முளைச்சதுனால ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே அங்கே இருந்தது. அதனால் அதையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து மகாராஜாலேருந்து கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு மகாராஜாவில் எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அதை எடுக்க முடியல. ஸோ, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மகாராஜா விட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். அப்புறம் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் ஏதாவது நல்ல சூப்பர் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜார் இருந்தது. ஏன்னா வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால் வந்து நாங்கள் குறிஞ்சி மெட்ரோ பஜார் தான் போயிருந்தோம். பார்த்தா வந்து நாங்கள் எதிர்பார்த்த வந்து அங்கே எந்த ப்ராடக்ட்டுமே அங்கே இல்லை. அங்கே இருந்தது பார்த்திங்கன்னா ஹிமாலயா, கார்னியர், டவ்வு, பான்ஸ் இந்த பிராண்ட் மட்டும் தான் இருந்தது. மற்ற எந்த பிராண்டுமே அவங்க கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அங்கே ஏன்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு திரும்ப நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து மால் மால் எதனால வந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடச்சிரும். அதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். அது இல்லாமல் நாங்கள் வந்து பாப்பாவை வந்து வீட்டில் விட்டுட்டு வந்ததுனால கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போனோம். அதனால தான் இப்போ மால் வந்திருக்கோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். ஸோ, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மால் வந்து லாங்குவல் மால்னு சொல்லி இப்போ தான் ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா G+3 இருக்குது. தஞ்சாவூர்லேயே ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு மால்னா இதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸ்குள்ளே போனோம். மேக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து 199லேருந்து அதே வந்து 2 எடுத்தோம் அப்படின்னா வந்து 299 தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டிஷர்ட்டு 2 பேண்ட்டு அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க கிட்ஸுக்கு. பெரியவங்களுக்குமே நிறையா ஆஃபர்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து மகாராஜாவில் நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா மகாராஜாவில் வந்து 199க்குள்ளேவே தான் இருந்தது. கிளாத்தும் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும் மகாராஜாவில். இங்கே வந்து அந்தளவுக்கு நல்ல காட்டன் தான், பட் அந்தளவுக்கு திக்காலாம் இருக்காது, மெல்லிஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நியூ இயருக்கும் பொங்கலுக்கு மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும். அங்கே அந்தளவுக்கு இல்லை. ஸோ, அதனால் அதை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 599 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. பாப்பாக்கு இது நல்லா இருக்குங்க, ஓகே தானே? இது 699 வருது. ஹைட் ஓகேவா இருக்கும்? இது எடுத்துக்குமா? இது மகாராஜெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்கல்ல, 1000க்கு மேலே வந்ததுல கொஞ்சம் திக்காகவும் இருக்குது கிளாத்து. சரி, ஓகே, இதை எடுத்துப்போம்.
அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். அதாவது நியூ இயருக்கு மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு பொங்கலுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒன்றுமே வந்து கரெக்டாக அமையலை அவங்க எதிர்பார்த்த மாதிரி. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வந்து பில்லை போட்டுருங்க, நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ட்ரெஸ்க்கு மட்டும், பாப்பாவோட ட்ரெஸ்க்கு மட்டும் நான் பில் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து மேக்ஸில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. சரி நேராக நம்ம அங்கே போயிடலாம், பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி சாப்பிடவா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஃபுட் கோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்த்தப்ப ஒய்ஃப் வந்து, இல்லை எனக்கு பிரியாணி வேணாம், எனக்கு கேஎஃப்சியே வாங்கி கொடுத்துருங்க, கேஎஃப்சி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியில் போயிட்டு கேஎஃப்சியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெனுவில் வந்து சீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதாவது பீஸா ப்ளஸ் சிக்கன், அதனால வந்து சீஸா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். வந்து புதுசா வந்து சீஸா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா சிக்கனையும் பீஸாவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 399 தான் வருது, 314 தான் வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்குது, அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பெப்சி ஒன்று ஃப்ரீ. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 314 வருது. ஓகே, ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஐப்ரோ பண்ணிட்டு வா. ஸோ ஐப்ரோவும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாசில்னு இருந்தது. ஸோ ஆல்ரெடி அவங்க இங்கே 2-3 டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளார பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்கே போகிறோன்னு தெரியல. பட் கீழே வந்து ஈஸி பை சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே கிடச்சிச்சின்னா வாங்குவோம், அப்படி இல்லைனா போகிற வழியில் வேறு ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஜாசில் பக்கத்துலேயே வந்து செல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸு, சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சரி ஓகே, நம்ம போய்ட்டு அங்கே வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னால நாங்கள் உள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பார்த்தோம், செட்டாஃபில்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், இந்த மாதிரி வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில குவான்டிட்டியில் மட்டும்தான் இருந்தது ஒழிய சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து 1000 கிட்ட அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூஸ் பார்த்தோம். டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஷாம்பு பார்த்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் வச்சுருந்தாங்களே ஒழிய குவான்டிட்டி கம்மியில் வந்து அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு சரி செட்டாஃபில்ல மட்டும் ஒரே ஒரு வந்து கிளென்சர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் ஒரே ஒரு கிளென்சரை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப என்னை மினிஷோ கூட்டிகிட்டு போங்க, மினிஷோ போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் கேட்டாங்க, அதனால் போகலான்னு சொல்லிட்டு மினிஷோக்குள்ளே தான் போனோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து 2026 நியூ இயர் வருது, ரெசல்யூஷன்லாம் எடுக்கணும், எனக்கு வந்து ஒரு டைரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் பேண்ட், என் பொண்ணுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால் ஒரு ஹேர் பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரையல் மட்டும் எடுத்து பார்த்துட்டு, டெஸ்டிங் இதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு ஸோ நோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்பார் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம், இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளார போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி பை இருந்தது. ஈஸி பையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. 1+1, 2+1, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 199லேருந்து ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்படியே நம்ம ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா வந்து ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் அதோடய வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போனோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோமுக்கு தேவையான அப்ளையன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளார வந்தால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஷாம்புவில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. அங்கே வந்து ஒன்லி டவ்வு, கிளினிக் ப்ளஸ்ஸு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, ஹிமாலயாஸ் இந்த பிராண்ட் மட்டும்தான் வந்து ரிப்பீட்டடாக வச்சுருந்தாங்க. லோரியல், பேண்டின் இது மட்டும்தான். மற்றபடி நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்தோம். சரி அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஏதாவது கிராசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் வந்து மேகி பார்த்தோம். மேகி ரொம்ப நல்லா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஆஃபரில் இருந்தது, அதையும் வாங்கிட்டு அப்புறம் மேகி செய்கிறதுக்கான சீஸு, ஸோ அதெல்லாம் வந்து பட்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஒரு வழியாக வந்து ஸ்பாரில் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். பில்லிங்கை போட்டுட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 எடுக்கலான்ட்டு தான் போனோம். அப்படியே நிற்க வந்து அடுத்து கெலாக்ஸ் பார்த்தோம். சரி கெலாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆரம்பித்தோம்.
அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து லிஸ்ட்டு பெருசாகிட்டே போயிட்டு சரி ஒரு வழியாக வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து ஒரு வழியாக வந்து மாலை வந்து வேறு எதுவும் எடுக்கிறது எங்களுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவை விட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம டைம் இழுக்கக்கூடாது, சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து நீங்கள் வாங்க வேறு எதுவுமே வேணாம், ட்ரெஸ்லாம் நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், பொங்கல் டைமில் கூட வரலாம், ஆஃபர் தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாலில் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு, சன்செட்டே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அப்படியே நாங்கள் 2 பேருமே வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் எங்கள்கிட்ட எந்த பிளானும் இல்லை. சரி ஓகே நம்ம போகிற வழியில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். A few moments later. அதுக்கப்புறம் மால்லேருந்து கிளம்பி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவில்கிட்ட வசந்த பவன் இருந்தது. டைம் பார்த்தா ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு என்ன சாப்பிட்றது, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் வந்து வசந்த பவனில் போயிட்டு அப்புறம் ஆளுக்கு 2 தோசை ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வசந்த பவன்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், காஃபி தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் காஃபியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவே வந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பர்ச்சேஸ் விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.